அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2014 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? மிஷன் கிரீன் இந்தியா அல்லது கிரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ கிரீன் இந்தியா மிஷன் இஸ் ஒன் ஆஃப் த 8 மிஷன்ஸ் அண்டர் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2008 வந்திருக்கும். அதுக்கு கீழே 8 திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சோலாரு அந்த மாதிரி வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதுல கிரீன் இந்தியா மிஷனும் ஒன்று. சரிங்களா? ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சு கீழே இருக்கக்கூடிய 8 மிஷன்ஸ்ல கிரீன் இந்தியா மிஷன் ஒன்று அப்படிங்கிறது கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டும் கரெக்டா தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மிஷனுக்கு கீழே இந்த மிஷனை 2014 கொண்டு வந்தாங்கன்னு நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இந்த மிஷனுக்கு கீழே இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, டார்கெட்டை வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். எப்பன்னா 2030க்குள்ள. அதான் 25 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் degraded forest and non-forest land to be restored by 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது, டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் எவ்வளவு இருக்குன்னா 25.17%. இதுல ஃபாரஸ்ட் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 21.76%. ட்ரீ கவர் மட்டும் பாக்குறப்ப 3.41%. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றது 25.17% வரும். இதுதான் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர். சரியா? இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்தியாவோட ஃபாரஸ்ட் பாலிசி 1988 படி பாக்குறப்ப 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். அது இந்தியாவுக்கும் அதே தான், தமிழ்நாட்டுக்கும் அதே தான். இந்தியாவோட மொத்த நிலப்பரப்புல 33% காடுகளாக இருக்கணும். தமிழ்நாடோட மொத்த நிலப்பரப்புல 33% காடுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது, இன் QS rankings for Asia, IIT Delhi secured 59th rank and IIT Madras secured 70th rank. அதாவது QS ரேங்கிங்ஸ்னாலே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை இது. அதை உலக அளவில் ரிலீஸ் பண்ணுவாங்க, கான்டினென்ட் வைஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல ஏசியன் கான்டினென்ட்கான ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னா ஹாங்காங் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இந்தியாவுல பாத்தீங்கன்னா IIT டெல்லி 59வது ரேங்க், IIT மெட்ராஸ் வந்து 70வது ரேங்க்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள்ல இந்தியா வந்து முதலிடத்துல இருக்கு. இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நம்பர் ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் வித் PhD இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ஏசியா. ஏசியா அளவுல பாக்குறப்ப கல்லூரிகள்ல, உயர்கல்வி நிறுவனங்கள்ல முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் அதிக அளவுல இருக்கிறது இந்தியாவில தான். சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which of the following is India's 94th ராம்சார் சைட்? 94வது ராம்சார் தலம் எது அப்படின்னா கோகாபில் லேக் அப்படிங்கிறது. சரியா? சோ மெனார் அப்படிங்கிறது 91, கோகுல் ஜலசாய் 92, உதய்பூர் ஜீல் 93, கோகாபில் 94. தமிழ்நாட்டுல மொத்தம் 20 இருக்கு, இந்தியாவில மொத்தம் 94 இருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.